என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சங்கீத தியானம் சங்கீதம் 3. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம். தாவீது தன் மனக்குறையை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைக்கிறார். ஒரு பிராது வைக்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்களேன். என்ன பிராது வைக்கிறார்? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். என் மகன் மட்டும் என்னை துரத்தவில்லை, என் மகன் மட்டும் எனக்கு எதிராக இருக்கவில்லை. நிறைய சத்துருக்கள் எனக்காக பெருகி கொண்டே இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அது மட்டுமல்ல, தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். என் ஆண்டவரே, என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறார்கள், அநேகம் பேர் சொல்லுகிறார்கள். ஒருவன் தாழ்ந்து போயிட்டா சுற்றி இருக்கிறவங்க இப்படி தாங்க பேசுவாங்க. இவள் ஆண்டவர் பிள்ளைன்னு சொன்னாலே ஒருவேளை தவறு பண்ணியிருப்பாளோ, அந்தரங்கமாக ஏதாவது பாவம் செய்திருப்பாளோ, இவள் செய்ததுக்கு தான் இப்படி நேர்ந்தது, இவள் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். பின்ன எதற்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய வியாதியை கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தார்? நிறைய பேர் இப்படி தான் தூஷித்து கொண்டிருக்கிறோம். தூஷண வார்த்தை என்னும் கற்களை எரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல்தான் தாவீதுக்கு நேராக கற்கள் வந்தது, தூஷண கற்கள் வந்தது. பாருங்களேன், அதைத்தான் தாவீது தேவனிடத்தில் சொல்லுகிறார், மனிதனிடம் சொல்லவில்லை என்பதுதான் முக்கியம். மனிதனிடம் சொல்லிட்டா உங்களிடம் நல்லவர்களைப் போல கேட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பின்னாடி என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அவள் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறாள், என்ன பாவம் செஞ்சாலோ, என்ன துன்மார்க்கத்தனம் செய்தானோ என்று. எப்படி யோபுவை சொந்த சிநேகிதர்கள் தூஷித்தார்களோ, இவன் துன்மார்க்கனா இருக்கலாம், இவன் பாவியாக இருக்கலாம், எனவே தான் இவ்வளவு பெரிய தண்டனையை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று. உங்களுக்கு இதுபோல சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க இவள் என்ன தப்பு பண்ணாலோ அதனால தான் பிள்ளைங்க இப்படி தரிசா போயிருச்சு, இவள் வேலை போயிருச்சு, இவள் குடும்பம் அழிக்கப்பட்டுருச்சு, இவளுக்கு பெரிய வியாதி வந்ததுக்கு ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கிறா, இவள் ஆண்டவர் பிள்ளைன்னு சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்கிறா சொல்லி தூஷிக்கிறாங்களா? அந்த தூஷண வார்த்தைகளை, அந்த கற்களை தேவனிடத்தில் சொல்லிருங்க, பிராது வச்சிருங்க. இன்னைக்கு அந்த கற்களெல்லாம் ஆண்டவர் சுக்கு சுக்கா உடைச்சு போட்டுருவார். பிரியமானவர்களே, தாவீது அடுத்து நம்பிக்கை விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆனாலும் யார் என்னை பேசினாலும், ஆனாலும் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், ஆனாலும் ரட்சிப்பு இல்லை என்று தூஷித்தாலும், ஆனாலும் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, நீர்தான் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிறார். 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டாராம்? சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுப்பார் என்றல்ல, என்ன ஒரு விசுவாசம்! செவி கொடுத்து விட்டார், பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுத்து விட்டார். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே எனக்கு பதில் கொடுத்து விட்டார். என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசம்! உங்களுக்குள் இந்த விசுவாசம் இருந்தால் செவி கொடுப்பாருங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். மக்னாயிம் காடுகளில் நிம்மதியாக பஞ்சுமத்தை படுத்து தூங்கினாரா? இல்லைங்க. கர்த்தருடைய பலன், கர்த்தர் கூட இருந்ததுனால, கேடகமாக இருந்ததுனால அந்த நித்திரை நிம்மதியாய் தூங்கின ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, விழித்து கொண்ட உடனே அதிகாலையில் எழுதின சங்கீதம் மக்னாயும் காடுகளில் இருந்து. பிரியமானவர்களே, எனக்கு விரோதமாக எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும், 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீங்க, என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீங்க. கர்த்தாவை எழுந்தருளும். முக்கியமான ஒரு ஜெபம். என் தேவனே, என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடியும். ஏன் தாடையிலே அடிக்க சொல்லுகிறார்? தாடையில் அடித்தா பற்கள் கொட்டி போயிருங்க. துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். அடுத்த வரிகளில் சொல்லுகிறார், தாடையில் அடிச்சிட்டீங்க. என்ன ஒரு விசுவாச வார்த்தை! தாடையில் அடியும் என்று சொல்லி அடுத்த நிமிஷத்தில், அடித்து என்று சொல்லி அடுத்த நிமிஷத்தில் அவர் சொல்றது, துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போடுவீர் என்றில்லை, போட்டீர் என்று சொல்லுகிறார். வாயை துறக்காதபடிக்கு, தூஷண கற்களை எரியாதபடிக்கு துன்மார்க்குடைய பற்களை எல்லாம் ஆண்டவர்
தாடையிலே அடித்து தகர்த்து போடுவார் பாருங்களேன். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. மனுஷன் என்னங்க உங்கள் ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்கிறது? தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறார். நீங்களும் உங்கள் மனக்குறைகளை, கவலைகளை, சத்துருக்கள், எரியும் தூஷண கற்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர்தான் உங்கள் கேடகம், அவர்தான் உங்கள் மகிமை, அவர்தான் உங்கள் தலையை உயர்த்த முடியும். காட் பிளஸ் யூ. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தாவீது சொன்னது மாதிரி சத்துருக்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் என்றால், தூஷிக்கிறவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள் என்றால், உங்கள் பந்தியை தேவன் பெரிதுபடுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தாவீது சொல்லும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின பந்தி பெரிய பந்தி. எனவேதான் நிறைய சத்துருக்கள் பெருகி இருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் பெருகுகிறார்கள் என்றால், தூஷணங்கள் பெருகுகிறது என்றால், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சிப்பிக்குள் முத்து மற்றும் சங்கீத தியானம் கேட்க விரும்பினால் ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. ஜெப தேவைகளுக்கு 7339029114